காங்கிரஸ் கட்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா அந்த எண்ணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாங்க தானாக மக்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஆட்களை ஏற்றிட்டு வர சூழலாக இருந்தது. இப்போ பார்த்தீங்களா அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லா கட்சிக்காரங்களாம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. காங்கிரஸ் கட்சி வந்து பல மாற்றங்களை சந்திச்சுட்டு வருது. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் கூட அவர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் யார் யார் பதவி கேட்குறாங்களோ எல்லாருமே நீங்கள் உழைப்பவர்களையும் வச்சுக்கிறோம், பணம் செலவு பண்ணுறவர்களையும் வச்சுக்கிறோம். அப்போ தான் நீங்கள் கட்சி நடத்த முடியும். எல்லா ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய முதன்மையான கட்சிக்கு அந்த பொறுப்பு உண்டு. இதை யார் எப்படி நிப்பாட்டினா நல்லா வரும்ன்றதை முடிவெடுக்க வேண்டியது டெல்லி. ஐயோ இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு எங்கள் நிலைமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்குது காங்கிரஸோடைய நிலவரம்? எப்படி இருக்குது? எலெக்ஷன் 26 வரப்போகுது. ஒரு புது தலைவரை போட்டிருக்காங்க. ஆனால் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் எடுபடாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு காங்கிரஸ் பிரமுகராக இருக்கீங்க. எப்படி செயல்படுறாரு செல்வ பெருந்தகை? காங்கிரஸுடைய தமிழ்நாடுடைய கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது பாஜகவை கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியுமேங்க. ஏன் காங்கிரஸ் அதனால தான் அன்றாட செய்திகள் வந்துட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால தான் சார் உங்களை நேர்காணல் நடக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் வந்து 24 மணி நேரமும் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்க. நீங்கள் சத்தியமூர்த்தி பண்ண போய் பார்த்துருவீங்களா? இப்போ டெய்லி பாருங்கள், எந்த வண்டியும் உள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு கூட்டங்கள். டெய்லி ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது, தலைவர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தலைவர்களும் சத்தியமூர்த்தி போல இருந்தாங்க. காமராஜர் அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 தலைவர்களுடைய புகழஞ்சலி கூட்டம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தானாக மக்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஆட்களை ஏற்றிட்டு வர சூழலாக இருந்தது. இப்போ பார்த்தீங்களா அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லா கட்சிக்காரங்களாம் வரக்கூடிய ஒரு சூழல் வந்துருக்குது. நல்லா போயிட்டுருக்கேன் சார். இப்போது செல்வ பெருந்தகை தலைவர் ஆகிறதுக்கு முன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து சரியான அடி வாங்கிட்டு இருந்துச்சு. கண்டினியூவாக தமிழ்நாட்டிலையுமே அடி வாங்குச்சு. தமிழ்நாட்டில் காங்கிரஸை வந்து பயங்கரமாக எதிர்த்தது பாஜக. எதிர்த்துருந்தாங்க. பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை பொறுப்பேற்றிருந்தாலும் பாஜகவுடைய செயல்பாடுகள் ரொம்ப வீரியமாகி, ஆனால் காங்கிரஸில் வந்து அவருக்கு நிகரான ஒரு தலைவரை போடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் டக்குன்னு செல்வ பெருந்தகை அறிவிச்சிருந்தாங்க. அதே வந்து ஒரு அப்போ வந்து சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரை தலைவராக போடுறாங்க, இவருக்கு கீழே நம்ம வேலை பார்க்கணுமா, சில உட்கட்சி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இப்பயுமே அப்படி பார்க்குறாங்களா? செல்வ பெருந்தகையை தலைவராக பார்க்குறாங்களா, இல்லை ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதர் வந்து தலைவராக இருக்காருன்னு பார்க்குறாங்களா? காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்பாடு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே தாழ்ந்தவன் உயர்ந்தவன் எதுவுமே நான் கோட்பாடு புரிஞ்சுக்கிறேன் சார். விமர்சனங்கள் வருது, அந்த விமர்சனம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதர் தலைவராக இருக்கின்ற போது கீழே இருந்து வேலை செய்ய மாட்டாங்கன்னு யாருமே இப்போ சொல்கிறது இல்லையே. அது எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சது எனக்கு தெரியலையே. எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க இந்த வார்த்தையை? காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு தலைவர் இருந்தால் ஏங்க பவர்ஃபுல்லான தலைவர்லாம் இருந்திருக்கிறாங்க இந்த காங்கிரஸ் கட்சியில். நீங்கள் கக்கன் மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்க முடியுமா? சொல்லுங்கள், ஒரு உதாரணங்க. அவர் இந்த கட்சியில் தானே இருந்தார். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இந்த எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க சார் நீங்கள்? இந்த தாழ்த்தப்பட்ட எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் தான் எங்கேருந்து வருதுன்னு எனக்கே தெரியல. இப்போ ஏன் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்வ பெருந்தகை வருவாரா மாட்டாரான்றது எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் அவர் வந்ததுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு தான் போயிட்டு இருக்குது. என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுங்க. காங்கிரஸ் கட்சி வந்து பல மாற்றங்களை சந்திச்சுட்டு வருது. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் கூட அவர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சர்ச்சைக்கானது பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ மாநில பொறுப்புக்கு மாவட்ட பொறுப்புகள்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தலைவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணார். அதில் நிறைய பேர் வந்து எதிர்ப்புகள் தெரிவித்ததா நீங்கள் கூட உள்ளே வரும்போதே சொன்னீங்க. பொருளாதாரம் கேட்குறாங்க, இந்த பொறுப்புக்கு அந்த பணம், இந்த பொறுப்புக்கு அந்த பணம் சொன்னீங்க. விமர்சனங்கள்லாம் இருக்குது. அவர் வந்து எனக்கு உண்மையிலேயே அவரை பாராட்டணும் போல இந்த நானே நேற்று அறிக்கை கொடுத்தலான்னு நினச்சேன். இந்த பிஸியில் விட்டுட்டேன் நான். என்ன காரணம்னா, ஒரு தலைவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா அந்த எண்ணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். நான் சொல்கிறது காங்கிரஸ் தொண்டர்களோட நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ பல பேர் இந்த கட்சியில் உழைச்சவங்க இருக்காங்க. அவங்க ஓடி போய் எந்த தலைவர்கிட்டையும் போய் நின்று தலைவரே பதவி கொடுங்க, தலைவரே எனக்கு பதவி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. யார் கேட்பாங்கன்னா, புதுசாக வர்றவங்க, திடீர்னு வந்து போகிறவங்களாம் தலைவர்கிட்டயே நின்றுட்டு வாங்குறவங்க தான் போய் நின்று கேட்கறது போகிறது இந்த காங்கிரஸ் கட்சியில் நடக்கும். பல வருடங்களாக உழைத்த தலைவர்களாக இருக்காங்களா, அவங்க போயிட்டு யார் வந்தாலும் ஓடி போய் தலைவரே எனக்கு இது கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தலைவராக தான் நான் அவரை நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ இந்த பொறுப்புக்கு பணம் கேட்டது உண்மையா இல்லை? சார், அவர் பணம் பொறுப்புக்காக கேட்டதுன்னு சொல்லுங்க. அது என்னன்னா,
இப்போ எல்லாரும் பதவிகள் யார் யார் கேட்குறாங்கன்றதே நிறைய பேருக்கு தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தலைவர்களை சுற்றி வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இந்த திருவிளையாடல் படம் இருக்குல்ல, அதில் முருகனும் விநாயகர் இருப்பாங்க தெரியுமா? என்ன பண்ணுவார் விநாயகர்? அம்மா அப்பாவை சுற்றிட்டு வந்து பழத்தை வாங்கிக்குவார். அந்த முருகன் மயிலில் ஏறி ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தால் அவர் கிடைக்காது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணார்னா, எல்லாரும் யார் யார் பதவி கேட்குறாங்களோ எல்லாருமே நீங்கள் அந்த ஆன்லைனில் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் எது யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பதவிக்கு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம், கட்சிக்கு நிதி கொடுங்க. அவருக்கு கேட்கல, கட்சிக்கு நிதி கொடுங்க. கட்சி நடத்தணும்ல, கட்சிக்கு நிதி கொடுங்க, முடிஞ்சவங்க கொடுங்க. காங்கிரஸ்ட கட்சிக்கு பணம் இல்லையா சார் நடத்துறது? அதாவதுங்க நீங்க பாருங்க, தேசிய கட்சி சார் இருக்கட்டும், 2014 வருஷம் இந்தியாவை ஆண்ட கட்சிக்கு பணம் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க வந்து நீங்க ஒண்ணு கொஞ்சம் நாங்க என்னங்க பாஜகவாங்க, நாங்க பாஜகவா? பாஜக இப்ப இந்த நிலைமையில இருக்குன்னா இதை விட அதிகமான நிலைமையில இருந்தது காங்கிரஸ். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க நிறையவே பாஜக கிட்ட இருந்தா பாடம் கத்துக்க போறோம், அது தெரியுமா உங்களுக்கு? நாங்க இப்படி நினைக்கல. இப்போ காங்கிரஸ்காரன் ஒவ்வொருத்தனும் வந்து பார்த்துட்டு இன்னைக்கு புதுசா வர காங்கிரஸ்காரன் வேற லெவல்ல இன்னைக்கு வந்துட்டான். யாரு வேற லெவல்ல இருக்கிறான். நீங்க அந்த பழைய காங்கிரஸ்ல இன்னைக்கு கிடையாது, எல்லாம் புதுமையான காங்கிரஸ் வந்துருச்சு. அதனால அவர் என்னன்னா எல்லா பதவிகளும் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி ஒன்று இருக்கு, நாளைக்கு வந்து எனக்கு தரலையே தலைவரே, என்ன போடலையே தலைவரே அப்படின்னு அவர் யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்றதுக்காக அறிவிச்சது. இல்லை, காங்கிரஸ் வந்து செயல்பாடுகளை வந்து முன்னிறுத்துதா, பணம் பொருளாதாரத்தில் வசதியாக இருக்கிறவங்கள பார்க்குதா, பொறுப்புக்கு உழைப்பவர்களும் வேண்டும். ஒரு கட்சி நல்லா இருக்கும்னா உழைப்பவர்கள்ட்ட கட்சிக்கு செலவு பண்ண, கட்சிக்கு நிதி கொடுக்க பணம் இல்லை, ஆனா அவங்களே போட்டுக்கிறோமே, ஏத்துக்கிறாரா? உழைப்பவர்களையும் வச்சுக்கிறோம், பணம் செலவு பண்றவங்களையும் வச்சுக்கிறோம். அப்பதான் நீங்க கட்சி நடத்த முடியும். நீங்க யார் வந்தாலும் ரெண்டு இருந்தா தாங்க கட்சி நடத்த முடியும், இல்லைன்னா முடியாதுங்க. கட்சி அமைப்பு கட்டி நீங்க போறதுக்கு வந்து ரெண்டு தேவை. உழைப்பவர்களும் தேவை, 4 பேரை சேர்க்கிறவங்களும் தேவை, பணம் வச்சிருக்கிறவங்களும் தேவை. இது இருந்தால் தான் நீங்கள் கட்டமைப்பை கொண்டு வர முடியும். அந்த விஷயத்தில் அவர் என்னன்னா, இந்த மாதிரி எதுவும் பழி வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் பொதுப்படையாகவே ஆன்லைனில் அறிவித்து எல்லாரும் யார் யாருக்கு என்ன தேவையோ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. அதுக்கு ஒரு ஸ்க்ரூட்னி வச்சு ஒரு குழுவை போட்டு கட்சிக்காரவங்களை வச்சு இதில் யார் எந்தெந்த அளவுக்கு இருக்காங்கன்றதெல்லாம் தகுதியின் அடிப்படையில் நம்ம பதவி போடலாம்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காரு. இப்போ புதிய பதவிகள் அறிவிச்சிருக்காரு. அந்த பழைய பதவிகளில் இருந்த நபர்கள்லாம் வந்து செயல்பாடுகளுக்கு குறைவாக இருக்கா, இல்லை எந்த காரணத்தின் கொண்டு நீக்கிறாங்க? ரைட், நல்ல கேள்வி கேட்டீங்க. அவர் என்னன்னாக்கா, ஏற்கனவே செயல்பாடுகளில் நல்லா இருக்கிற மாவட்ட தலைவரை வந்து நாங்கள் நீக்கணுன்ற நோக்கம் அவருக்கு கிடையாது. ஆனால் யார் யாரெல்லாம் உழைக்கணும், இதை எடுத்து பண்ணணும்னு கேட்குறாங்க, அவங்கள எல்லாம் நம்ம வரவேற்கணுன்றதான் அவருடைய நோக்கம். நீங்கள் மாவட்ட தலைவர் இருக்கிற இடத்துல மாவட்ட தலைவர் நல்லா வேலை செஞ்சாங்கன்னா அவங்களே தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க. இது எப்போவுமே மாவட்ட தலைவர் நிரந்தரமாக 20 வருஷம் இருக்க போகிறது இல்லைங்க. அதுக்கு ஒரு வரைமுறைகள் எல்லாருக்கும் தெரியும். அது இது வந்து மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால அது ஒரு பெரிய விஷயமா இங்கே யாரும் பார்க்கறது இல்லை. யாரோ ஒரு சில பேர் ஏதோ ஒன்று பேசிடுறாங்க, அது வந்து ஒரு பெருசாக அது பத்திரிகையில் வந்ததுனால இது 4 பேர் பேசுகிறாங்களே தவிர, அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா நிர்வாகியையும் வந்து எல்லாரையும் கேட்டுட்டு ஒரு நிர்வாகத்தை போடணுன்ற நோக்கத்தோடு செஞ்ச வேலை தான் அது. சார், இப்போ ஈரோடு வந்து கிழக்கு இடைத்தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க, அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தான் அந்த தொகுதியில் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. இப்போ யாரை சார் காங்கிரஸில் வேட்பாளராக அறிவிப்பாங்களா, இல்லை திமுகவுக்கே அந்த தொகுதியை கொடுக்கறதுக்கான முடிவுகள் இருக்கா? 2 விஷயங்க. இது வந்து இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் வந்துட்டு எல்லா ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய முதன்மையான கட்சிக்கு அந்த பொறுப்பு உண்டு. அதை வந்து இப்போ டெல்லியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, தலைவர்களும் டெல்லியோட பேசிட்டு அதை எப்படி பண்ணலான்றதை அது பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் அமையும். அதில் இப்போ நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக அவங்கள்ட்ட கேட்குறேன், காங்கிரஸே அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி நிறுத்தினால் எந்த வேட்பாளர் சரியாக இருக்குன்னு ஏதாவது தேர்ந்தெடுத்திருப்பீங்கல்ல? அது தலைவர் தலைமையிடம் கேட்டிருக்கிறார். அவர் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதாவது ஒரு லிஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட் சொல்லலாம். நீங்க அதுதான் சொல்றேன், இது வந்து இடைத்தேர்தலுங்க. இந்த இடைத்தேர்தலுக்கு எங்க கூட்டணிக்குள்ள, இந்தியா கூட்டணிக்குள்ள கூடி பேசுறோம். இதை யாரு எப்படி நிப்பாட்டினா நல்லா வரும்ன்றதை முடிவெடுக்க வேண்டியது டெல்லி. தலைவரே என்ன பண்றாரு, நேற்று பொறுப்பாளர்லாம் இன்னைக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு, இப்போ கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அதற்குண்டான முடிவெல்லாம் இப்போ எடுக்க, ஏன்னா நேற்று தானே அறிவிச்சிருக்காங்க, அதுக்குண்டான முடிவெல்லாம் எடுப்பாங்க. எடுத்துட்டு டெல்லியோட கலந்து பேசி முடிவு அறிவிப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் தான் அங்கே போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள். அது காங்கிரஸ் போட்டியிடணும்ன்றது காங்கிரஸ் தொண்டர்களுடைய விருப்பம். ஆனால் விருப்பம் இருந்தால் மட்டும் போது டெல்லியும் மேலையும் பேசி, ஏன்னா இந்தியா கூட்டணின்ற போது என்ன பண்ணலாம். ஆனால் முழுக்க காங்கிரஸ் நிற்கணுன்ற விருப்பம் எல்லா காங்கிரஸ்காரனுக்கும் உண்டு, அந்த அடிப்படையில் எங்களுக்கும் உண்டு. ஆனால் டெல்லிக்கு அந்த தகவலை தலைவர் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு
இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் வந்து எல்லா கட்சியுமே தொடங்கிட்டாங்க. இப்பயே சில செய்தி நிறுவனங்களில் செய்தித்தாள்கள்லாம் கூட்டணிகள் வந்து மாறுற மாதிரி வித்தியாசங்கள்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி தமிழக காங்கிரஸில் ஏதாவது சலசலப்பு இருக்கா? விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் பார்த்துருப்பீங்களா, தொடர்ந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. காங்கிரஸில் ஆட்கள் வந்து சேர்ந்து இருந்தாங்க, காங்கிரஸ் விட்டு போனதா ஒரு செய்தி பார்த்துருக்கு. இல்லை கூட்டணியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நான் கேட்குறேன். 26ல் திமுக வந்து கூட்டணி கட்சிகளை மதிக்கலைன்னு சொல்லி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட மேடைகளில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு எதிர்வினையாக ஆர் ராசா கூட சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. அது ஒரு வார்த்தை பூரா போயிட்டுருக்கு. காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒரு சமீப காலத்தில் பேசுனீங்க, அதுக்கப்புறம் இப்போ பேசலை. அதுக்கான பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு தான் இருக்கா? அது உண்மைதானா? திமுக மதிக்கலையா காங்கிரஸை? அதாவது எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடங்களில் சில நேரங்களில் இந்த செய்திகள் வர்றது உண்மைதான், அதனால மாற்று கருத்து கிடையாது. எல்லாத்தையும் ஃபில்ஃபில் பண்ண முடியுமானா முடியாது. ஆனால் கட்சியினுடைய நலன் கருதி தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு எல்லா தொண்டரும் கட்டுப்படுவோம். இப்போ நான் கேள்விப்பட்ட சமீபத்தில் வந்து 26ல் திமுகவோட கூட்டணி வேணாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நிர்வாகிகள்ங்கிற ஒரு சந்தேகம்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டேன். இது வந்து தகவலாக கேள்விப்பட்டேன். இல்லை, அதாவது எல்லாரும் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் உள்ள போகல. இல்லை, அதாவது தலைமை வந்து இந்தியா கூட்டணி உடையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் டெல்லி விரும்புது. அதற்கேற்றாறு போல் தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் நினைக்கின்ற அந்த எண்ணங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிறைவேற்றி கொண்டு. இல்லை சார், நிர்வாகிகள் வந்து இந்த மாதிரி கேள்விகளை வைக்கிறாங்கிறது சலசலப்பு. நிர்வாகிகள் யாரும் நேரடியாக வைக்கிறது, நிர்வாகிகள் சொல்கிறது ஒன்று தான். நம்முடைய கட்சியினுடைய எந்த இடத்திலும் நம்ம கட்சி பொறுப்போடு நடந்து நம்ம எழுச்சியை பெற வேண்டும் என்ற அதற்குண்டான பணியை நீங்கள் செய்யுங்கன்னு தலைவர்கிட்ட சொல்கிறாங்க. தலைவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் வரவங்களை எல்லாம் டெய்லி இன்றைக்கி வந்துட்டு தலைவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் தலைவர் சொல்கிறதெல்லாம் உள்வாங்கிட்டு நான் இதை டெல்லிக்கு தெரியப்படுத்தி அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் காங்கிரஸ் சார் செல்வ பெருந்தகையும் சரி, காங்கிரஸ் உடைய எங்கள் நிர்வாகிகளும் சரி, திமுகவுடைய ஆட்சி வந்து ஒரு நிம்மதியாக இருக்கா? ஏங்க திமுக ஆட்சி ஆளணும் அப்படின்றதுக்கு தானே நாங்கள் செஞ்சுருக்கிறோம். உங்களை திருப்திப்படுத்துதா காங்கிரஸை? திருப்திப்படுத்துதானா எந்த வகையில் சொல்கிறீங்க? எல்லா வகையிலையுமே. இல்லை, எந்த வகையில் திருப்திப்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரில. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் அவங்க ஆட்சி திமுக ஆட்சி இருக்கு. மக்களுடைய பார்வையிலேருந்தே கேட்குறேன், மக்களுடைய விஷனில் எப்படி பார்க்குறீங்க? மக்களுடைய விஷனில் என்ன பார்க்குறோம்? ஒன்றுமே கிடையாது. என்ன காரணம்னா நீங்கள் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்குள்ள பிரிவினையை தூண்டுறதுக்கு உண்டான என்ன கேள்வி அதே கேட்டுருக்கீங்க. நிறைய பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை. எந்த பிரச்சனை நான் கேட்பேன். போராட்ட களங்கள்லாம் வந்து வித்தியாசமாகுது. மதுரையில் வந்து நேற்று டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக ஊர் மக்கள் திரண்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. மாணவிக்கு எதிராக வந்து எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணுறாங்க. பல்கலைக்கழக மாணவிகள் சங்கங்கள், மாணவர் சங்கம்லாம் போராடுது, மாதர் சங்கம்லாம் போராடுது. இப்போ எப்படி இந்த ஒரு நெருடலை வந்து காங்கிரஸ் வந்து ஏற்றுட்டு அப்படியே சவாரி பண்ணுதான்னு நான் கேட்குறேன். இல்லையே, அதற்குண்டான அதாவது இது போன்ற நிகழ்வு வரும்போது அரசாங்கம் அதுக்குண்டான பதிலை கொடுக்க வேண்டும் என்று தலைவரே சொல்லியிருக்காரு. தலைவரே கேட்டிருக்காங்க. இது மாதிரி யார் வந்து இந்த மாதிரி இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவியினுடைய அதுக்கு வந்து தலைவர் வந்து இது வந்து யார் அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யார் அந்த சாருன்னெலாம் சொல்கிறாங்க. அது உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்லி சார். இப்போ திமுகவுக்கு எதிராக கூட்டணி கட்சிகள் எல்லா கட்சிகளும் பேசுகிறாங்க, ஆனால் காங்கிரஸ் வாய் திறக்க மாட்டேங்குது ஏங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அதாவது உண்மைத்தன்மை இருந்தால் நாங்கள் வாய் திறந்துட்டு போகிறோம். அப்போ அந்த யார் அரசியலுக்காக விஷயங்கள்லாம் வந்து செல்வ பெருந்தகைக்கு தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் அமைதியாக மௌனம் பார்க்குறாரா? என்ன பொறுத்தவரைக்கும் செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தூங்குற மாதிரி இருக்கு சார் இப்போ பார்க்குறப்ப நிலவரம். உங்களுக்கா நீங்கள் வந்து சத்தியமூர்த்தி பட்சேட் பாருங்க, நீங்கள் ஆளுகின்ற உங்களோட கட்சி பிரச்சனையில சத்தியமூர்த்தி கட்சியை தான் நான் சொல்ல முடியும். மக்களை பார்க்கணும்ல, தமிழக மக்களை உங்களை நம்பி தானே வாக்கு செலுத்திருக்காங்க காங்கிரஸ். இப்போ நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொன்னோம் இல்லையா, இதே தலைவர் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த மாணவியினுடைய வன்முறை சார், பாஜக தலைவர் அண்ணாமலையை பாருங்க சார், எப்படி போராட்டம் பண்றாரு. குஷ்புவை பார்த்தீங்களா சார் நீங்கள் மதுரையில்? நீங்கள் என்ன சார் பார்த்தனே, அவங்களும் முதல்ல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தனே. நீங்கள் வட மாநிலங்களில் ஒன்று ஒன்று நடக்கும்போது என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நானும் பார்த்தனே. அதாவதுங்க எல்லாருமே சுயநலவாதிங்க இந்த அரசியல. அதுதான் சார், காங்கிரஸ் வந்து ஒரு விசாரணையை தீவிரமாக படுத்துங்க, இல்லை அந்த யார் அந்த சாருங்கிற அந்த வாக்குமூலம் இருக்குது, அதை பற்றி ஒரு விஷயங்கள் பேசினா பரவாயில்ல. அசெம்பிளியில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து சட்டையில் பேச்சு குத்திட்டு வர்றாரு, யார் அந்த சார்னு. அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அதில் ஒரு பொய்யான விஷயம் இருக்க போகுதா? அதை கூட காங்கிரஸ் தலைவருக்கு தெரியலையாங்கிற ஒரு விமர்சனங்கள் வருது சார். இப்போ என்ன, காங்கிரஸ் தலைவர் வந்து அந்த கேள்வியை கேட்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா? கேள்வியை கேட்கல சார், பொதுவான கருத்துக்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் போராடுங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ அதிமுக பாஜக போராடினா வழக்கு பதிவு திமுக. அதே திமுக வந்து நேற்று போராடுறாங்க, ஒரு ஆயா வந்து கல்லெறிஞ்சதுக்கு. அதிமுக யாரு? எதிர்கட்சி. பாஜக யாரு? எதிர்கட்சி. நாங்கள் யாரு?
நீங்க வந்து கூட்டணியில இருக்கீங்க சார். கூட்டணியில் நான் இருக்கும்போது ஜனநாயக முறையில கேட்கிறேன் சார். போராடுறது அவங்க ஜனநாயக உரிமை. ஆமா நீங்க போராட்டம் அவங்க எந்த கருத்துக்கு வேணா போராடிட்டு போட்டோம். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஜனநாயகத்துக்கு போராடுறவங்கள போராட விடாம தடுக்குது காவல்துறை, அதுக்கு வேடிக்கை பார்க்குது திமுக. அதே திமுக வந்து ஒரு ஆயா வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் மேல கல்லெறிஞ்சு யார் அந்த ஆயான்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு போராட்டம் பண்றீங்க, அதுக்கு அனுமதி. அதுல ஆளுநர் ரவியோட போட்டோலாம் போட்டு அடிச்சு நொறுக்குறீங்க. இதுதான் ஜனநாயக ஆட்சியான்னு நான் கேட்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ரூலிங் பார்ட்டி இவ்வளோ தன்மையாக இருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் ஒத்துக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போ நான் ஏன் சொல்கிறேன் கேட்டுங்க, நீங்கள் அரசியல் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? நீங்கள் ஒவ்வொரு ஆட்சியிலும் நீங்கள் வட மாநில ஆளுகிற பிஜேபி அரசாங்கம் ஆளுகிற ஆட்சியெல்லாம் பாருங்கள், கொடுமையாக இருக்கும். ஏங்க நிர்வாணப்படுத்தி அடித்து இழுத்துட்டு போகிறோம், அதெல்லாம் கேட்க மாட்டேறீங்களேங்க. நான் அதுக்கு இதுக்கு அதனால் இது நியாயம்லாம் நான் சொல்ல வரல. இங்கே நடந்த விஷயத்துக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று செல்வ பிறந்தகை அவர்கள் முதல்வரிடமே பேசியிருக்கிறார். அதற்கு உண்டான பணி நாங்களாம் வந்து சொல்கிற இடத்துல இருக்கிறோம், நாங்கள் போராடுற இடத்துல இல்லையே. இப்படி சொல்லாதீங்க, தேசிய கட்சி சார் நீங்கள். ஆமாம் தேசிய கட்சி அதனால கூட்டணி சொல்கிற இடத்துல இருக்குன்னு சொல்லாதீங்க, பெரிய கட்சி சார் நீங்கள். அதாவதுங்க அவங்க போராடி காங்கிரஸ்காரங்களுக்கே தெரியல காங்கிரஸ் கட்சியை பற்றி. ஐயோ இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு எங்கள் நிலைமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அதை வெளிப்படையாக சொன்னாதானே உங்களை மாதிரி மற்ற நிர்வாகிகளுக்கு தெரியும் என்னன்னா என்ன நிலைமை என்ன இல்லை. எங்ககிட்ட எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. எங்க உண்மைத்தன்மை எங்க இருந்தாலும் அதுக்குண்டான குணாதிசயத்தில் நாங்கள் காட்டுவோங்க. இதற்கும் நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு என்னவோ அந்த தலைவர் வந்து முறையாக பேசியிருக்காரு. நான் பேசுகிற இடத்துல இருக்குங்க இந்த மாதிரி எல்லாரும் கேட்குறாங்கன்றதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை நேற்று மீட்டிங்கில் நடந்தால் கூட தலைவர் சொல்கிறாரு, ஆமாம் இந்த மாதிரி இருந்தது, நம்ம வந்து போராடி தான் இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம சொன்னாவே நாங்கள் யார்கிட்ட போராடணும்? பிஜேபி செய்கிறதுக்காக நாங்கள் போராடலாமே தவிர கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு போராட்டமே தேவையில்லையே. இது மாதிரி நடக்குதுங்க, இதை நீங்கள் முறைப்படி படுத்துக்கிறாங்க, அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறதுக்காக குழு அமைச்சு வேலை நடந்துட்டு தானே இருக்குது. இப்போ நடக்காமல் இருக்குதா? ஆமாம், அது நீங்கள் வெளிப்படையாக சொல்லவே இல்லை. நடந்துட்டு இருக்குது, இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது. அது மக்கள் மன்றத்தில் சொன்னாதானே மக்களுக்கு புரியும். மக்கள் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கு, அவங்க குரல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும்ல. அதான் சார், குரல் கொடுத்துறதுன்றது சொன்னாவே குரல் கொடுக்குறது. இதுக்கு போராடணும் அவசியம், இதுக்கு போய் போராடணுமா? மக்களை போய் ரோட்டில் போய் நிற்க வச்சுக்கணும், தடுத்து வச்சுக்கணும், போராட வேண்டிய அவசியமா? நாங்கள் இல்லைன்றேன். நாங்கள் இப்போ கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் என்ன கருத்தை சொல்கிறோமோ அதை சொல்லிட்டு இருக்கிறோன்ற. நாங்கள் இது போராடணும் அவசியம் கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அரசியலுக்காக போராடுவாங்க, அது இயல்பு. நாங்கள் அதை இது தவறுன்னு எடுத்து சொல்கிற இடத்துல தான் இருக்கிறோம், சொல்லிட்டு இருக்கோம். சரிங்க சார், மீண்டும் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தீங்க. மீண்டும் இன்னொரு நேர்காணல். நன்றி.